ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஏபி ஸ்டைல். வாங்க நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் என்னென்னு சொல்லுங்கள். இது கீரை எக் பொடி மாஸ், கீரை முட்டை பொடி மாஸ் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ஸ்பைஸியாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆனால் அது கீரை பொரியல்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் கீரை கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சுக்கிறதுனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் சுவையூட்டும் டேஸ்ட்டும் கூட்டுறதுக்காகவே நம்ம ஸ்பைஸியாக நிறைய சேர்த்துருக்குறோம். அது எப்படி செய்து நம்ம பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? வாங்க, பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பக்கத்தில் வேலை நடந்துட்டுருக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பாருங்கள், வெங்காயம் நல்லா கிளாஸிங்க கண்ணாடி பதம் வந்தாவே போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. சால்ட்டு, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, பெப்பர் பவுட்ரு நம்ம இந்த ஆனியன்லேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். கண்டிப்பாக மஞ்சள் பொடி போடுங்க. ஏற்கனவே நம்மளுக்கு முட்டை பொடி மாஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். முருங்கைக்கீரை அதோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை. அது இதில் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள், வேறு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, ஸ்பைசி நல்லா ராஸ்மில்ல போகிற அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே கீரை நல்லா வெந்துடும். இப்போ வாங்க, நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தாவே போதும். முருங்கைக்கீரை கொஞ்சம் இலசாக எடுத்துக்கோங்க, அதான் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், மூடி போட்டோடனே நல்லா வெந்துடுச்சு கீரை. கீரை பொரியில் முட்டை போட்டு செய்வாங்க, அது வேறுங்க. இது வேறு. பொடி மாசில் நான் முட்டை கொஞ்சம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். அதுதான் இப்போ ஊற்றி சேர்த்துக்கிறேன். முட்டை ஊற்றிட்டு உடனே கிண்டாதீங்க. அது இந்த டிஷ்ஷோட மெயின் இது தான். அப்படியே பொடி மாஸ்னால் ரொம்ப பொடியை குத்தி குத்தி அள்ளி சாப்பிட்ற மாதிரி செய்யாதீங்க, கிள்ளி சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. அப்படியே அடியோடு அப்படியே பண்ணிங்கன்னா முட்டை உடச்சி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. லைட்டாக ஷேட் பண்ணுங்கள், அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம சாப்பிடும்போது தொட்டுக்கும்போது உடச்சி சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக பண்ணிடாதீங்க. நீங்கள் இது மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் ஒரு பீஸு குண்டு குண்டா செண்டு செண்டாக இட்லி மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதேமாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கிண்டி ரொம்ப குத்தி கித்தி இந்த பொடி மாசை பண்ணிடாதீங்க. ரொம்ப பொடியாக்கிடாதீங்க. பேர் தான் பொடி மாசு, அதுக்கும் ரொம்ப பொடியாக பண்ணிடாதீங்க. வாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக இருக்கும். எல்லாமே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது பாருங்களேன். அந்த முருங்கைக்கீரையில் நம்ம எக்கு பொடி செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான கீரையும் கூட, ஹெல்த்தியான பொடி மாசும் கூட. இது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சூடாக செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஆறி போயிட்டால் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் நான் சொல்லிடுறேன், செஞ்ச உடனே சாப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி ரசம், கிள்ளி போட சாம்பார் வச்சுட்டேன். சைடிஷ் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.